என்ன புவனா, அம்மா வீட்டுக்கு போனீங்களே, அம்மாட்ட சொன்னீங்களா? என்ன சொன்னாங்க? இங்க வந்து அத்தை கிட்ட பேசுறேன்னு சொன்னாங்களா? சாரி சீலாக்கா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நான் எங்க அம்மா கிட்ட என் மச்சான் என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறாருன்னு சொல்றதுக்காக தான் போனேன். ஆனா அங்க எங்க அம்மா பண்ற அழிச்சாட்டியும் எனக்கு தாங்கவே முடியல. என் தம்பி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அங்க அந்த பிரச்சனையே அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த நேரத்துல இத சொல்லலாம், அவங்க வந்து இங்க சத்தம் போட்டு வைப்பாங்கன்னு பார்த்தா எதுவும் நடக்க மாட்டுக்கு. என் புருஷனாவது எனக்கு துணையா நிப்பாருன்னு பார்த்தா அதுவும் நடக்கல. என் பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு பெருசாவே தெரியாது போல இருக்கு. இப்ப போய் எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்லங்க, நான் அடுத்த மாசம் டெலிவரிக்கு போயிடுவேன். அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருந்துச்சு. அப்பப்ப காபி கிளாஸக தொடுறப்ப மட்டும்தான் நீங்க இந்த வேதனையை அனுபவிச்சீங்க. ஆனா நான் டெலிவரிக்கு போயிட்டா உங்க நிலைமையை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. உங்களை நீங்க எப்படி பாதுகாத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு பொண்ணுக்கு புருஷன்தான் பாதுகாப்பா இருக்கணும். அவனை நம்பிதான் அந்த பொண்ணு ஒரு குடும்பத்துக்குள்ள நுழையிறா. ஆனா என் புருஷன் எதையுமே காதுல வாங்க மாட்டேக்காரு. நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், உங்க அண்ணன் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, அவர் நடவடிக்கையே சரியில்லை, காப்பி கொடுத்தா கையை பிடிச்சி பிடிச்சி தொட்டு தொட்டு வாங்குறாருன்னு. ஆனா இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? ஆனா அந்த மனுஷன் அதுக்கு பதில் சொல்றாரு, அவரு வெளிநாட்டுல இருந்தவரு, அப்படிதான் பழகுவாரு, அதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத, அங்க இதெல்லாம் சகஜங்கிறாரு. இதுக்கு மேல அந்த ஆளுகிட்ட எப்படி சொல்ல முடியும்? சொல்றதுக்கே நாக்கு கூசுது. ச்சே, கண்டிக்க வேண்டிய இவரே இதெல்லாம் சரிதான், நீ ஒத்து போங்கிற மாதிரி பேசினா என்ன என்ன செய்ய சொல்றீங்க? கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழி பிறக்கும். ஆரம்பத்துல நானும் இந்த வீட்டை விட்டே ஓடி போயிடலாம் தான் நினைச்சேன். இவர் கொடுக்கிற டார்ச்சரு என்னால தாங்க முடியல. ஆனா என்ன செய்ய, ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாசமா இருக்கேன். இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற எதுவுமே இல்லை. என்கிட்ட 4 வார்த்தை கூட பாசமா பேசுறது இல்லை. கடமைக்காக குழந்தை பெத்துக்கிற கதையா தான் இருக்கு என் கதை. என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்ன சீலாக்கா, நாம அப்படியே பழகிருக்கோம். என்ன நல்லது சொல்லுங்க, நீங்க எனக்கு அக்கா மாதிரி. தயவு செஞ்சு இன்னும் 2-3 மாசத்துக்கு நீங்க உங்க அம்மா வீட்டுக்கே போயிருங்க. அதான் உங்களுக்கு பாதுகாப்பு. இதுக்கான சந்தர்ப்பத்தை தான் இவர் எதிர்பார்த்து காத்திருக்காரு. ஏதாவது ஒண்ணுனா உங்களுக்கு யாருமே இல்லை. இந்த விஷயம் அரச பிரசலா அத்தைக்கு தெரிஞ்சும் அவங்க தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. அதனால நீங்க உங்க அம்மா வீட்டுக்கே போயிருங்க. சரி சீலாக்கா, உங்க வளகாப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் நானும் ஏதாவது காரணம் சொல்லி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். சரிங்க, அப்ப நீங்க போய் வேலையை பாருங்க. நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாலே அவருக்கு ஆத்திரமா வந்துடும். சரிக்கா. என்னடி முழிக்கிற மொழியே திருட்டு மொழி முடிச்சிட்டு உட்காந்துருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, டயர்டா இருந்துச்சு, அதான் உட்காந்துருக்கேன். என்ன அந்த புவனா ஆத்தா வீட்டுக்கு போனால வந்துட்டாளா? வந்துட்டாங்கங்க. சரி சரி, அத்தானுக்கு சூடா ஒரு காஃபி எடுத்துட்டு ரூமுக்கு வர சொல்லு. இல்லைங்க, இப்பதான் மார்க்கெட்டுக்கு போறேன்னு போனாங்க. நான் வேணும்னா காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அப்புறமா குடிச்சுக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. கட்டின பொண்டாட்டி நான் இங்கே இருக்கேன், போனா காஃபி போட்டு கொடுக்கணுமா? அவளை போட்டு டார்ச்சர் பண்றதுக்கு தடி பெயல. சி, என்ன மகாராணி அப்படியே சோபால உட்கார்ந்து கிடக்க? மாசமா இருந்தா வேலை ஏதோ செய்யக்கூடாது இருக்கா? சரி, ஆத்தா வீட்டுக்கு போனாலே அந்த புவனா வந்துட்டாளா இல்லையா? வந்துட்டாங்க. வந்துட்டாளா? அப்ப அவதான் உன்னையே எந்த வேலையும் செய்ய விட மாட்டாளே. தாங்குன்னு தாங்குவா. என்ன செய்ய, பணக்கார மருமவனே நானும் வாய முடிக்கிட்டு இருக்கேன். இல்லனா அவளை கொடுக்கற கூட வேற மாதிரி இருக்கும். என்ன
மத்தியானம் வந்துருவாரு அத்தை. அதானே சரியா கொட்டிக்க நேரத்துக்கு வருவான். தின்னுட்டு வரணுங்கிற அறிவு கூட இருக்காது அவனுக்கு. தெண்டச்சோறு பைய. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியல. என்னடி குள்ள கத்திரிக்கா மொரன்னு முறைக்கிற? அத்தை உன்னை வர சொல்லியிருக்காங்கல்ல, இன்னைக்கு கொடுக்குற குடு உனக்கு, நீ அடங்குவ. இங்க பாரு, அத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. என் விஷயத்துல தலையிட்ட நடக்கிறதே வேற. என்ன சவுண்டு சரோஜா, சவுண்டு ரொம்ப கூடுது. என்ன பக்கத்துல ஒட்டடை குச்சி இருக்கிற தைரியமா? இன்னைக்கு அத்தை உன்னை அறைய போறாங்க தி, அதான் வர சொல்லியிருக்காங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இவளை இங்க கோர்த்து விட்டது நீதானே? இங்க பாரு, எனக்கு எல்லாம் தெரியும். அத்தானுக்கு என் மேல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவங்க 2 பேரும் விரும்பினாங்க, அதான் நான் கல்யாணம் கட்டிக்கோங்கன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அறிவு கட்டத்தனமா எதையாவது உளராத. அத்தை என்ன புரிஞ்சுக்குவாங்க. ஏண்டி நாயே, உண்டு வீட்டுக்கா துரோகம் பண்ற? எனக்கு தெரியாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டதுக்கு வழி பண்ணி இந்த சனியனை இங்க வர வச்சு கல்யாணம் பண்ணதுக்கு உறுதுணையா இருந்திருக்க. இன்னைக்கு இந்த குடும்பம் கேடுகட்ட திரியறதுக்கு நீதான காரணம். உன்னாலதான் இம்புட்டு பிரச்சனையும் தினம் தினம் இந்த வீட்டுல ரணகளமா ஆயிட்டு இருக்கு. அக்காலும் தங்கச்சியும் ஒரு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் எம்புட்டு மல்லுக்கு நின்னேன். உன்னால எல்லாம் கட்டு குட்டிச்சவராச்சு. என்னத்த அவங்கள போட்டு இப்படி அடிக்கிறீங்க? வாய மூடு. அவ என் அண்ணன் பொண்ணு. அவளை நான் அடிப்பேன், கொல்லுவேன், அது ஏன் இஷ்டம். அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. வாய மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. உன் முன்னாடியே அவளை அடிக்கணும்னு நினைச்சேன். இப்பதான் எனக்கு மனசு நிறைவா இருக்கு. அத்தை, நீங்க அடிக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் என்னை வளர்த்தீங்க, உங்களுக்கு என்னை அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா அத்தா மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏன் பிள்ளடி அவன் நான் சொல்றத தான் செஞ்சிருப்பான். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு நீ பேசுறியா? வாய மூடு. உனக்கு பேசுறதுக்கான அருகதையே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நீங்க யாரையுமே புரிஞ்சுக்கல. யார் மனசுல என்ன இருக்கு, என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க ஒரு நாளும் கேட்டது கிடையாது. உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க ஆசைப்படி நல்லா நடந்துக்கணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? ஒரு கண்டிப்பான அம்மாவாவும் ஒரு ஹிட்லராவும் தான் நீங்க இருந்திருக்கீங்க. புவனா மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களா? ஒரு நாளும் கேட்டது கிடையாது. அத்தா மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்களா? ஒரு நாளும் கேட்டது கிடையாது. ஏன் மாமா மனசுல என்ன இருக்குனாது என்னைக்காவது கேட்டிருப்பீங்களா? இல்லையே. இப்ப கூட நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஆசைப்படுறேன், நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? இல்லையே. நீங்க சொல்றதை தான் எல்லாரும் செய்யணும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாரும் செய்யணும். அப்படித்தானே இருக்கிறீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? இப்படி இருக்காதீங்க. வாழ்க்கை எல்லாருக்குமே கசந்து போயிடும். உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணும், அத மாதிரி எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணும். ஆனா நீங்க கட்டாயப்படுத்தி என்னதான் உங்களுக்கு பிடிக்கணுங்கிற மாதிரி திணிக்கிறீங்க. அப்படி திணிக்காதீங்கன்னு தான் சொல்றேன். என்னடி ஓ கதையை மறைக்கிறதுக்காக இத்தனை வண்டவாளமும் தண்டவாளமும் விடுற? இங்க பாரு, என் பிள்ளைங்க நான் என்ன சொல்றேனோ அதை தான் நினைப்பாங்க, அதை தான் செய்யணும்னு விருப்பப்படுவாங்க. என் பிள்ளைங்க மனசுல வேற எதுவும் கிடையாது. சும்மா தேவையில்லாம எதையாவது பேசிட்டு தெரியாத. தப்புத்த, நீங்க செய்யற எல்லாமே தப்பு. உங்க பிள்ளைங்க மனசுல எதுவுமே நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்களுக்குன்னு ஆசை விருப்பம் எல்லாம் இருக்கு. ஆனா உங்களுக்காக எல்லாத்தையும் அவங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சுக்கிட்டாங்க. இன்னைய வரைக்கும் யாரும் ஆசைப்பட்டதை உங்ககிட்ட சொல்லல. அத்தானும் அப்படியே இருந்துடக்கூடாதே, அவர் ஆசைப்பட்ட பொண்ணையே கெட்டிக்கிட்டு தான் நான் ஒதுங்கி நின்னேன். அது தப்புனா நீங்க என்ன அடிச்சது சரி, நான் வரேன். அத்தை என்ன பாக்குறீங்க? ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. புவனா பாவம், இப்ப அவ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறா. அவ உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. அவ மனசுல என்ன இருக்குன்னு நீங்க ஒரு நாளும் கேட்டது கிடையாது. ஆனா இப்ப அவ படுற அவஸ்தைய உங்ககிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நிக்கிறா. தயவு செஞ்சு அவளை இப்படியே விட்டுறாதீங்க. அவ நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. பாவம், அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. அவளுக்கு என்ன தேவைன்னு இப்பவாது கேளுங்க.
உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. இப்ப உங்களாலதான் அவ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. தயவு செஞ்சு உங்க பொண்ணை கூப்பிட்டு மடியில போட்டு அரவணைச்சி உனக்கு என்னம்மா பிரச்சனைன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அடச்சி வாய மூடு. ஏன் பொண்ணுக்கு என்னடி பிரச்சனை? அவ ராசாதி மாதிரி இருக்கா. அவ மாமியா தாங்கன்னு தாங்குறா. அவன் புருஷன் நினைச்சதெல்லாம் கொண்டாந்து கொட்டுறான். அவளுக்கு என்ன பிரச்சனை? சும்மா லூசு மாதிரி என்னத்தையாவது உளறிக்கிட்டு இருந்த ஆரஞ்சு பல்லைகள் எல்லாம் கலத்தி போடுவேன். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போ. நீங்க மாற மாட்டீங்கல்ல, நீங்க மாறவே மாட்டீங்கல்ல. கடைசி வரைக்கும் எங்க யாரையுமே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு உங்க பிடிவாதம் தானே முக்கியம். போறேன். ஆனா காலம் போன பிறகு கண்டிப்பா நீங்க வருத்தப்படுவீங்க. அதை மறந்துடாதீங்க. பாத்தீங்களா எப்படி கொளுத்தி போட்டுட்டு போறான்னு? தேவையில்லாம போனாவை இழுத்து விடுறா. போனாக்கு என்ன, முந்தா நாள் கூட வந்துட்டு போனாலே நல்லா தானே இருக்கா. என்கிட்ட கூட நல்லா பேசினாத்த. இவ தேவையில்லாம இப்போ இவ தப்ப மறைக்கிறதுக்கு அவளை வம்புக்கு இழுக்கிறா. ஆமாட்டி, என் அண்ணனுக்கு போன் போட்டு பேசிக்கிறேன். அப்புறம் இருக்கு இவளுக்கு. அடியே போனா, உனக்கு என்ன பிரச்சனை? இவகிட்ட எழுதியிருக்க. ஏன் உன் மாமியாக்காரி கொடுமைப்படுத்துறாளா? நல்லா படுத்துட்டோம். நான் சொல்றத காது கொடுத்து கேட்காம இந்த வெள்ளப்பாச்சாளுக்கு சப்போர்ட் பண்ணல. அதான் உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். உன் மாமியாக்காரிய பார்த்து இன்னும் கொளுத்தி போடுறேன். என்னாச்சுமா? எதுக்குமா இங்க கூட்டிட்டு வந்த? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. அண்ணனை கூட்டிட்டு வரல, என்னைய மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கானா? அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொல்லபடியா இல்லையா? என்னன்னு சொல்லுமா. என்னாச்சு? உனக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் டல்லா இருக்க? என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அண்ணன் பாவம். அண்ணன்ட்ட நீ ரொம்ப சண்டை போடுற மாதிரி எனக்கு தோணுது. அதான் உன்னை கூட்டிட்டு வந்து உனக்கு புத்திமதி சொல்லுவோன்னு நினைச்சேன். அண்ணனை நோகடிக்காதடா. அண்ணே பாவம். அவன் ரொம்ப வெகுளி. அவனுக்கு எதுவும் தெரியாது. நீ அவனை கிண்டல் பண்றப்ப அவனை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு என்னன்னா அவன் வடைய பூரா தூக்கி தின்றுருக்க. பாவண்டா அவன். ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒரு ஜாலிக்காக பண்றது. இதெல்லாம் ஏன் தப்பா எடுத்துக்கிற? அண்ணனே தப்பா எடுத்துக்க மாட்டான். அவன் ஏன் அண்ணன் என்னைய புரிஞ்சுக்குவான். நாங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா தான் இருக்கோம் தெரியுமா? அண்ணே வெகுலின்னு உனக்கு மட்டும் தான் தெரியுமா? எனக்கும் தான் தெரியும். அண்ணனை நான் எப்பவுமே விளையாட்டு தான் பண்ணுவேன்னு தவிர வேற கிண்டல் எல்லாம் பண்ண மாட்டேன் தெரியுமா? ஏமா அண்ணன் கம்ப்ளைண்ட் சொன்னானா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நானும் அதான் கேட்புமேன்னு கேக்குறேன். ஓ அது சரி. கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பான். டேய் அடி வாங்குவே. என்னமா என்ன சொல்றான்? அடப்பாவி, நீயும் மட வந்திருக்க. உங்க அப்பா என்ன எல்லாரும் சொல்ல வந்திருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் தான் வந்திருக்கோம்னு நினைச்சா. டேய் இதெல்லாம் ஓ வேலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. அம்மா தான் முதல்ல நான் அஸ்வினை கூட்டிட்டு போறேன், நீங்களாம் பின்னாடி வாங்கன்னு சொல்லிச்சு. ஐட்டா அம்மா கூட வரும் தெரியுமா? நம்ம எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து பீச்ல விளையாட போறோம். ஏமா போய் சொன்னேன்? நான் வர பயந்தே போயிட்டேன். ஏதோ பிரச்சனை போல. நீ என்னைய மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கீன்னு நினைச்சேன். ஆமா, பெரிய மனுஷன் பிரச்சனைய இவர் மட்டும்தான் தீர்க்க முடியும். அதனால இவரை கூட்டிட்டு வந்தேன். போமா, என்னைய கிண்டல் அடிக்கிறதே உனக்கு வாழையா போச்சு. ஏன் பிரச்சனையா இந்த அஸ்வின் மட்டும் தீர்க்க மாட்டாராக்கும்? ஏன் என் பிள்ளை அஸ்வினே தீர்க்க மாட்டானாக்கும்? அதான பார்த்தேன். என்னடா நம்ம அனிதா அம்மா மட்டும் வரலையானு எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரா வந்திருக்கீங்களா? ஜாலியா இன்னைக்கு பீச்ல விளையாட போறோம். எம்பது நாள் ஆச்சு தெரியுமா? ஆமாடா அஸ்வினு, இப்படி விளையாண்டு எம்பது நாள் ஆச்சு. சூப்பர்ப்பா. அனிதா அம்மாவும் வந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடுவோம். நீங்க எல்லாரும் உட்கார்ந்து சுண்டல் வாங்கி தின்னுங்க. நானும் அண்ணனும் ஓடி மண்ணு தோண்டி விளையாடுறோம். சரியா? சரிடா. என்ன அனிதா அம்மா இப்படி முழிக்கிற? ஒண்ணு இல்லடா, எம்பது நாள் ஆச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து விளையாண்டு. இன்னைக்கு நாம ரொம்ப நேரம் விளையாட போறோம். சூப்பர்மா, ஜாலியா இருக்கலாம். ஆமா அனிதா, எல்லாரும் குடும்பமா
தினமும் இப்படி எங்கேயாவது வெளியே போனா நல்லா தான் இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து போர் அடிக்கல. ஐயோ அம்மா, தினமும் எப்படி வெளியே போக முடியும்? வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் குடும்பமா வெளியே போகணும், சரியா? என் பிள்ளைதான் சரியா சொல்றான். சொல்லுவான். அஸ்வின் தான் கரெக்டா சொல்றான். சொன்னா ஒத்துக்கோங்க. சூப்பர்ண்ணே, நீயும் நானும் தான் ஒன்னா இருப்போம், சரியா? சரிண்ணே அஸ்வின், வாழ நம்ம விளையாடுவோம். சரிண்ணே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. உங்கள் நாத்தனா ஸ்டோரி சூப்பர். இந்த முட்டைக்கண்ணியை ஏதாவது பண்ணுங்க. பார்க்க கோவமாக வருது. பார்க்க பிடிக்கல. ஐ ஹேட் யூ. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், கவிதா செல்லம் சூப்பராக பேசுகிறாங்க. அஸ்வின் செல்லம், அருண் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, அரவிந்த் மாமா, அனிதா அக்கா, ஐஸ்வர்யா அக்கா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமா, ஹாய் ஐஸ்வர்யா அம்மா, அனிதா அம்மா, அப்பா, அஸ்வின் தம்பி, அருண் தம்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. ஹாய் செல்லம் குட்டீஸ், பட்டுக்குட்டி, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். பிரகாஷ் அப்பா, இங்கே எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா, மை அரவிந்த் மாமா ரொம்ப பாவம். நான் மாமா அடிக்க மாட்டேன். மை அரவிந்த் மாமா, ஐ லவ் யூ ஸோ மச் போத் ஆஃப் யூ. உமான்னு சொல்லி நிறைய ஹார்ட் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் செல்லம். ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? மாமாவை நீ மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்ட. ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? ஐ லவ் யூ செல்லம், ஐ லவ் யூ ஸோ மச். ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ so much அண்ணா. ஹாய் சங்கீதாம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much மா. ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ அப்பா. ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐஸ்வர்யா, ஹாய் அனிதா, ஹாய் அத்தான், அருண் தங்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஹாய் அம்முக்குட்டி, புஜ்ஜுக்குட்டி, பப்புக்குட்டி, ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி, தங்கக்குட்டி, என்னோட செல்லக்குட்டி, அஸ்வின் தங்கம், அருண் தங்கம், ரெண்டு பேரும் வேறு லெவல். கட்லட் செமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அஸ்வின் தங்கம் உங்களோட எங்கள் அஸ்வின் தங்கம் கராத்தே மாஸ்டர் வேறு லெவல். புஜிமா, பப்ளு குட்டி, அம்முக்குட்டி, தங்கக்குட்டி, இன்னைக்கு வீடியோ வேறு லெவல் மாசாக இருந்துச்சு. வீடியோவுக்கு ரொம்ப 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 நன்றி. ஐ லவ் யூ அத்தான், ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அருண், ஐ லவ் யூ அனிதா, ஐஸ்வர்யா, ஐ லவ் யூ. உமா ரொம்ப மாசாக இருக்குது வீடியோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம். ஐ லவ் யூ அக்கா. என்ன மாசிலக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? சாப்பிட்டியா? ஊருக்கு கால் பண்ணியா? பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க? தம்பி எப்படி இருக்கான்? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மாசிலாமா, தங்கக்குட்டி, ரயிலுக்குட்டி, பூச்சிக்குட்டி என்ன பண்ணுது? நாங்கள் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் மாசிலாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஊருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. பூச்சிக்குட்டி, ரயிலுக்குட்டி, மயிலுக்குட்டி, தங்கக்குட்டி என்ன பண்ணுது? எல்லா குட்டியும் சூப்பராக இருக்கா. ஐ லவ் யூ. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஐசக்கா, அனிதாக்கா, அண்ணா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தான் நான் செகண்ட் கமெண்ட். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், கவிதா சூப்பர். முட்டை கண்ணி பெத்த பிள்ளைகிட்ட இப்படி நடந்துக்கிடுது. இது பிசாசு தான். நல்லா இருக்கே. டுடே ட்ரெஸ் சூப்பர். லவ் யூ ஸோ மச். உமான்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. என்ன லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லக்ஷ்மி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் லக்ஷ்மி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அருண் செல்லம், அஸ்வின் செல்லம், எப்படி இருக்கீங்க? தங்க பிள்ளைங்களா? ஆச்சு நல்லா இருக்கேன். உங்கள் அத்தை 2 பேரும் கதை ரொம்ப நல்லா இருக்கு. அந்த முட்டை கண்ணியை பார்த்தா தான் கடுப்பாக இருக்குது. பாவம் அந்த குட்டி பாப்பா எப்படி தள்ளி விட்டது. பாவம் அந்த பாப்பா பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாக்கா, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. என்ன செய்ய, கதை எடுக்கிற எனக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஐ லவ் யூ அக்கா. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது. ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? பேர பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ஃபோனில் உங்ககிட்ட பேசினாங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் ஆச்சி. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் மூக்கு ஷார்ப். அருண் எப்படி இருக்கீங்க? அனிதா ஐஸு, உங்கள் நாத்தனா ஸ்டோரி சூப்பர். முட்டைக்கண்ணி ஓவராக பண்ணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? என்ன தெய்வமக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வமம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஹாய் ஐஸ்வர்யா அக்கா, ஹாய் அனிதா அக்கா, அருண் செல்லம், அஸ்வின் செல்லம். மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. உம்மா செம்ம க்யூட். மாமா ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. மாமா உங்கள் குரலுக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்குது. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா? அனைவரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப 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 நல்லா இருக்குது. எபிசோட் சூப்பராக இருக்குது. வீடியோ அனைவருக்கும் ஐ லவ் யூ ஸோ மச் உம்மான்னு கமெண்ட் பண்ணியிருக்கேன். நேற்று ஏதாவது வாய்ஸ் சரியாக டியூன் பண்ணாமல் விட்டுருப்போம். சாரிம்மா, இப்போ கவனிக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. குரலுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச்மா. ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அத்தான் குரலை நல்லா கேட்குற ஒரே ஆள் நீங்களாக தான் இருக்கீங்க. எனக்கு கூட ஒன்றும் தெரியல, ஏதாவது சரியாக டியூன் பண்ணாமல் விட்டுருப்போம். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அம்மா. ஹாய் ஹஜிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் கிறிஸ்டின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் கராத்தே கிளாஸ் எக்ஸலன்ட்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஆண்டி. ஹாய் கிறிஸ்டின் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். அஸ்வின் கராத்தே சொல்லிக்கிட்டானா? லவ் யூ ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் பிள்ளை தமிழ், வெரி இன்ட்ரெஸ்டிங் கார்ட்டூன், நைஸ் ஷேரிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அக்கா. ஹாய் தமிழ் விசஸ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மிகவும் சுவாரஸ்யமான கார்ட்டூன் கதைன்னு நல்ல பதிவுன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு எங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.